பகவத்கீதையில் பிரம்மத்தின் ஆதாரம் நான் என்று ஓரிடத்திலும் மற்றோரிடத்தில் அனைவரின் உள்ளத்திலும் நானே இருக்கிறேன் என்றும் கூறப்பட்டுள்ளது. பரதத்துவத்தின் வெவ்வேறு பாவங்களை கூறுவதே அதுவென்று கருதுகிறேன். மொத்தத்தில் கீதையில் அதீத நிலை, அந்தர்யாமி நிலை, ஜகத்கார நிலை என்று 3 நிலைகள் கூறியிருப்பதாக தோன்றுகிறது. இவற்றுள் ஏதாவது ஒன்றை புரிந்து கொண்டாலே போதுமா, அல்லது தனித்தனியே அம்மூன்று தன்மைகளையும் உணர வேண்டுமா? இதுதான் அவருடைய முதல் கேள்வி. இதன் கேள்வியோட இன்னொரு தொடர்ச்சியும் இருக்குது. கேள்வியே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு கேள்வியா இருக்குது. பகவானுடைய பதில் ரொம்ப ஷார்ட்டா ஒரே ஒரு வரியில முடிச்சிட்டாரு இதற்கு. இந்த கேள்வியை எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும்னா, பகவத்கீதையில மொத்தம் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு எடுத்து உரைத்த அந்த கீதையில 3 நிலைகள் வெவ்வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இங்கு குறிப்பிட்டிருக்கார். அதீத நிலை, அந்தர்யாமி நிலை, ஜகத்கார நிலை என்று. இந்த 3 நிலையில எந்த நிலை உயர்ந்தது, இல்லது 3ஐயும் ஒரு சேர நாம் பாவிக்க வேண்டுமா, அல்லது நிலையை அடைய வேண்டுமா, அல்லது அதை எப்படி புரிந்து கொள்வது, எது உயர்ந்தது எது தாழ்ந்தது, அல்லது 3ம் ஒன்றா, இது போன்ற அவருடைய சந்தேகங்கள் அங்கே இருக்கின்றன. தனித்தனியா 3 தன்மைகளையும் உணர வேண்டுமா, அந்த 3 ஸ்டேஜையும் இண்டிபெண்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அதற்கு மேல என்ன கேட்டிருந்தாருன்னா, பிரம்மத்தின் ஆதாரம் நான் என்று கிருஷ்ணர் ஓரிடத்தில் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக நானே இருக்கின்றேன், என்னிடமிருந்தே அனைத்தும் உற்பத்தி ஆகின்றன, என்னிடமிருந்தே அனைத்தும் வெளிப்படுகின்றன, என்னிடமிருந்தே அனைத்தும் எனக்குள்ளே ஒடுங்குகிறது என்று பகவான் மொத்த அனைத்தும்னா எல்லாம் உள்ளடங்கியது. இந்த ஜகத்து இருக்கட்டும், இந்த ஜீவனா இருக்கட்டும், ஜீவராசிகளா இருக்கட்டும், எதுவெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறதோ அனைத்துக்கும் நானே ஆதாரம் என்று ஓரிடத்தில் குறிப்பிடுகின்றார். இன்னொரு இடத்தில் அனைத்தின் உள்ளத்திலும் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அதாவது அனைவரின் உள்ளத்திலும் நானே இருக்கின்றேன். அது எப்படி? ஒண்ணு அந்தர்யாமியாக உள்ளுக்குள்ள இருக்கிறது, இன்னொன்னு எல்லாத்துக்கும் அடி ஆதாரமாக இருக்கிறது. இது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை குறிக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த மத்த 3 நிலையை எதை குறிக்கிறது, எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் அவருடைய கேள்வி. அதை தொடர்ந்து இன்னும் சொல்றாரு, அதீத நிலையின்றி ஜகத்கார நிலைக்கு வருங்கால் தோற்றம் அனைத்து மாயையே என்று பிந்தைய நிலையை வேதாந்தம் உபதேசித்து விடுகிறது. அதாவது ஜகத்கார நிலை அப்படின்னா விவகார நிலை. இந்த ஜகத் நமக்கு தோன்றி நம்மால் அனுபவிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, இதைதான் ஜகத்கார நிலை என்று சொல்லப்படுது. அதீத நிலை என்பது கான்சியஸ் ஸ்டேட் அல்லது ஆத்ம நிலை, நிர்விகல்ப நிலை என்று சொல்லக்கூடிய கம்ப்ளீட் ஒன்லி கான்சியஸ் ஸ்டேட்டை தான் அதீத நிலை என்று சொல்லப்படுது. இப்ப அதுல இருந்து விவகாரத்துக்கு வரும்பொழுது, இந்த விவகாரத்தினால் பார்க்கப்படுகின்ற நம்மால் இருக்கக்கூடிய அனைத்தும் மாயை என்று வேதாந்தமே நமக்கு கூறிவிடுகிறது. ஆனால் அதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு அவர் சொல்றார். ஏனெனில் ஒரு மரம் என்பது அதன் வேர், அடிமரம், கிளைகள், இலைகள் முதலிய யாவும் சேர்ந்ததே. இவற்றுள் இலைகள் இல்லாத மாயையாக எப்படி உபதேசிப்பது? மீண்டும் வேதாந்தம் பொன் கைகள் யாவும் பொன்னே போல் உலகம் அனைத்தும் பிரம்மஸ்வரூபமே என்று கூறுகிறது. இவ்வேறுபாடுகளுக்கிடையே யதார்த்தத்தை எவ்வாறு நிச்சயிப்பது? தோன்றியது அனைத்தும் பிரம்மத்திலிருந்து தோன்றுகிறது, தங்கம்தான் நகையாக மாறி இருக்கின்றது. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இது எல்லாம் மாயைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் பிரம்மம் நான் தான்றீங்க, எல்லாத்துக்கும் உள்ளேயும் நான் தான் இருக்கிறேன்றீங்க. உங்களுடைய வார்த்தைகள் முன்னுக்கும் பின்னாக அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது, எனக்கு அதை விளக்குங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. பகவான் அதுக்கு பதில் சொல்றது, பிரம்மத்தின் அடிப்படை நானே. ஸ்லோகம் பிரம்மனோ ஹி பிரதிஷ்டாஹகம், பிரம்மனோ ஹி பிரதிஷ்டாஹகம் என்னும் வாக்கியத்தில் உள்ள அகம் என்பதன் பொருளை புரிந்து கொண்டாலே போதும். இந்த ஸ்லோகத்துல இந்த இதுல என்ன சொல்லியிருக்கார்? அகம்னு சொல்லியிருக்கார். பிரம்மத்துக்கு அடிப்படை நானே, அகம். அப்படின்னா நான், இந்த அகம் என்பது என்ன என்று நீ புரிந்து கொண்டாலே மற்ற அனைத்து கேள்விகளுக்கும் உனக்கு பதில் தானாக விளங்கிவிடும். மற்ற அனைத்து கேள்விகளுக்கும் உனக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே போனால் அது முடிவில்லாத விளக்கமாக போய்கொண்டே இருக்குமே தவிர, நீ உன்னை அகத்துக்குள்ளே உனக்குள்ளே நீ உணராதவரை
நான் என்ன வார்த்தைகளில் போட்டு உனக்கு விளக்கம் கொடுத்தாலும் அது இன்னொரு வார்த்தைகளினால் நீ கேள்வியை உற்பத்தி பண்ணி கொண்டே இருப்பாயே தவிர உன் அனுபவமாக மாறாது. அல்லது அதீத்த நிலை, அந்தர்யாமி நிலை, ஜெகத்கார நிலை என்ற 3 நிலையும் ஒன்றா வேறான் புரிந்து கொள்வது எல்லா கேள்வியும் நீ யார் என்ற, நான் யார் என்ற இந்த கேள்விக்கு நீ பதில் அகத்தை கண்டுபிடித்தால் என்றால் அதற்குள்ளே அனைத்தும் விளங்கி விடுகிறது என்று பகவான் இங்கே விளக்கியுள்ளார். அந்த நபர் அதுக்கடுத்து கேள்வி கேட்கிறார், அது அந்தர்யாமி பாவமே அன்றோ? இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன அதீத்த நிலை, அந்தர்யாமி நிலை, ஜெகத்கார நிலைன்னு வரும்போது அதுல அந்தர்யாமி நிலையத்தானே நீங்க இப்ப விளக்குற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு அவர் கேட்கும்போது பகவான் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நாம் ஒரு ஜீவன் என்றும் நமக்கு வெளியே உலகம் என்று இருப்பதாகவும் அதற்கு அப்பால் கடவுள் இருக்கிறார் என்றும் கருதுகிறோம். நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில நம்ம எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. என்னன்னா நம்ம எல்லாம் ஒரு ஜீவாத்மா, நமக்கு வெளியே உலகம்னு ஒண்ணு இருக்கு, ஜகத் யூனிவர்ஸ்ங்கிறது நமக்கு வெளியே இருக்கிறது, நம்ம அதுல இருந்து வேறான ஆட்கள். இந்த ரெண்டுக்கும் வேறாக இறைவன் ஒரு இடத்தில் இருக்கின்றான். இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு கருத்து நமக்குள்ள அடிப்படையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பேத பாவம் ஒழிய வேண்டும். இந்த கருத்தானது துவைத்த கருத்து அப்படிங்கிறார். துவைத்தம் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட, 2, 3, அது நான் வேறு, கடவுள் வேறு, உலகம் வேறு, இப்படிப்பட்ட வேறுபாடுகள் உடைய இந்த பாவனை, இந்த அறிவு என்பது முதலில் ஒழிய வேண்டும், அது அழிய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் என்றால் நமக்கும் உலகிற்கும் வேறாக கடவுள் எங்கேயோ இல்லை. நமக்கும் உலகத்திற்கும் வேறாக கடவுள் எங்கேயோ இல்லை. நீங்க கைலாசத்திலேயோ வைகுந்தத்திலேயோ போய் தேட தேவையில்லை. உங்களுக்கும் உலகத்துக்கும் வெளியில வேற எங்கேயோ இல்ல, உனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் இங்க சொல்ல போறாரு. எல்லா உயிர்களின் உள்ளத்திலும் உலகும் ஆத்மஸ்வரூபமே நானே. அந்த கடவுள் என்பவர் எல்லா உயிர்களத்தின் உள்ளத்துல ஆத்மஸ்வரூபமா அவர் எப்பயுமே அந்தர்யாமியா விளங்கி கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, படைப்பனைத்தின் அடி நடு முடிவெல்லாம் நானே என்றும் கீதையில் கூறப்பட்டுள்ளது. எல்லா உயிர்களுக்கும் அடி ஆழமாக இருப்பதும், முதலாக இருப்பதும், நடுவிலே இருப்பதும், முடிவாக இருப்பதும் நானே என்று கிருஷ்ணர் சொல்லுகிறார். அந்த நானே என்ற அந்த அர்த்தம் நீங்க கடவுளாக எடுத்துக்கொண்டாலும் அல்லது ஆத்மஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டாலும் இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு இங்க சொல்றார். அதனால வெளியில ஒரு இடத்துல இருந்து பகவான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாவனை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது வெளியில இருந்து இயக்கல, நம்மளுடைய உள்ளத்துல அகத்துக்குள்ளே இருந்து அனைத்தையும் அவர் அந்தர்யாமியாக இருந்து சாட்சியாக இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியம். இப்ப இதுல என்னன்னா, உள்ளுக்குள்ள இருந்து இயக்குறாருன்னா அப்ப நம்ம வேற அவர் வேறங்கிற ஒரு பாவனை வருதான்னா அங்கேயும் அவர் பகவான் என்ன சொல்றாரு, நீ வேற கிடையாது, பகவான் வேற கிடையாது, உலகம் வேற கிடையாது, எல்லாம் ஒன்றுதான். நமக்கு என்ன சொல்லுவோம், அப்படி இல்லையே, நான் ஒரு சாதாரண ஜீவன் அப்படின்னு நினைக்கும் பட்சத்துலதான் நமக்குள்ள நான் வேறு, கடவுள் வேறு, உலகம் வேறுன்ற பாவனை வந்துருது. உண்மையில அப்படி வேறு வேறு கிடையாது. ஆனா நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை முறை இவ்வாறு வேறுபட்டதாக இருக்கின்றது. எப்போ நம்ம வேறுபாடுகளுடைய உலகத்தை பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் துவைத்த பாவனை அஞ்ஞானத்துக்குள் விழுந்து அஞ்ஞானத்தின் வழியாக நாம் பார்க்கின்றோம் அனைத்தையும். எப்பொழுது இவை அனைத்தும் ஒன்றே ஆன பரம்பொருளான அந்த ஒரே ஒரு சாட்சி சொரூபமான இந்த ஆத்மஸ்வரூபமா பார்க்கின்றோமோ அப்பொழுது அனைத்தும் ஒன்றாகவே தெரியும். இதுதான் சத்தியம் அப்படின்னு பகவான் சொல்றார். கடவுள் எல்லோருக்கும் உள்ளத்திலும் இருக்கிறார். எல்லோரின் ஆதாரமும் மூலமும் இருப்பிடமும் முடிவும் அவரே. கடவுள் எல்லாரோட உள்ளத்திலும் இருக்கிறார். எல்லாருக்கும் ஆதாரமும், எல்லாருன்னா என்னது, எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா ஜடப்பொருளுக்கும், எல்லா உயிருள்ள பொருளுக்கும் ஆதாரமாகவும் முதலாகவும் நடுவாகவும் முடிவாகவும் அவரே இருக்கிறார். அப்ப நம்ம கடவுள்ல இருந்து வேறுபட்டவரா அப்படின்னா கிடையவே கிடையாது. கடவுள்ல இருந்து நம்மளால பிரிக்க முடியுமானா பிரிக்கவும் முடியாது. அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். எல்லோரின் ஆதாரமும் மூலமும் இருப்பிடமும் முடிவும் அவரே. அவரே அவரிடத்திலே அனைத்து உற்பத்தி ஸ்திதி லயங்கள் யாவும் ஆதலின் கடவுள் எங்கேயோ தனியே இல்லை. கடவுள் எங்கேயோ தனியோ இல்லப்பா, அவருக்குள்ள இருந்துதான் எல்லாம் உற்பத்தி ஆகுது, அவருக்குள்ளதான் எல்லாம் நடக்குது, அவருக்குள்ளதான் எல்லாம் அழிகிறது. அப்படி எல்லாம் உற்பத்தியாகி இருந்து அழிகிறது எங்கே இருக்கிறதுனா உன்னுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது. நான் யார் என்ற அந்த இடம் எங்கு
அந்த நிலை எங்க இருக்கிறதோ அந்த இடத்துலதான் இது அனைத்தும் நடக்கின்றது. அப்ப வெளியே உலகம் இருக்கானா? கிடையாது, உனக்குள்ளதான் இருக்குது. வெளியே கடவுள் இருக்காருன்னா? கிடையாது, உனக்குள்ளதான் இருக்காரு. அப்ப நீ எங்க இருக்கிறன்னா உனக்குள்ளதான் விழிப்புணர்வான ஆத்மஸ்வரூபமா நீ இருக்கிற. இப்ப இதெல்லாம் வெவ்வேறாக தெரிகிறது, அனைத்தும் தெரிகிறது என்பது நம்முடைய அஞ்ஞான அறிவினால். இப்ப இந்த அஞ்ஞான அறிவு தான் நமக்கு போக வேண்டும். அஞ்ஞான பார்வை, இக்னரண்ட் பர்செப்ஷன், இக்னரண்ட் நாலேஜ், இதுதான் நமக்குள்ள ஐடென்டிட்டி. இக்னரண்ட் ஐடென்டிட்டி தான் நம்மளை விட்டு போகணும். அதுக்கு தான் நாம இந்த சத்சங்கங்கள், இந்த ஞான கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே வருகின்றோம். நல்லது.